ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சையோட சீசன் 2 எபிசோட் 8 பார்க்க போறோம். எடுத்ததும் கிளாஸ்ல காட்டுவாங்க. நீயா பால்ல கூட கை வைக்கிறேன்ட்டு மூஞ்சி போராண்டி விட்டுருப்பா ரூடியஸ்க்கு. உன் கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாத காரணம் நீயா இல்ல என்னோட தவிர்க்க முடியாத அழகான்னு லினியா சொல்றப்ப ரூடியஸ் ஒரு சிம்பிள் ஸ்மைலோட உட்காந்துருப்பான். பாஷுவனா நீ பைத்தியக்காரடி, எதுக்கடி இப்படி பண்ணின்பா? இப்படி அந்த சைடு சும்மா சத்தமாவே இருக்கவும் கிளிஃப் பெரிய இருப்பான்ட்டே படிக்கிறதுக்கு தான் விடுங்களேன்டா, இங்க சும்மா சுத்தருக்கு வந்திருக்கீங்கன்னா வீட்லயே இருக்க வேண்டியதானன்பா. லினியா இவனுக்கு என்ன இவ்வளவு திமிரு பேச்சுட்டு எந்திரிச்சிருப்பா. ரூடியஸ் உன் படிப்புக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா மன்னிச்சுக்கன்ட்டு லினியாவா கொஞ்சம் கோரன்பான். பட் லினியா கொஞ்சம் காண்ட்லயே இருக்க போலதான் இருக்கும். இதுக்கப்புறம் கிளிஃப் போற வழியில யாரோ ஒருத்தங்கள அவங்க ரூம் சைட்ல இருந்து பார்த்துட்டு வெக்கப்பட்டு கையில இருக்க பொருள் எல்லாம் கீழே போட்டிருப்பான். இதை பார்க்கும் போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல இருக்கும். இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தனை போட்டு பொழக்க அதை பார்த்துட்டு ரூடியஸ் இதை யார ஆரம்பிச்சதுலாம் தெரியல, ஆனா 6 பேர் ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா சண்டை போடுறது தப்படா கோலத்தனம்பா. அவனுங்களும் இவனை பார்த்ததும் குவாக் மயர்டா வந்துட்டு கிளம்பி இருப்பானுங்க. பார்த்தா கிளிஃபா இருக்கும். என்னடா பிரச்சனை கேட்டா கிளிஃப் நான் உங்ககிட்ட உதவி கேட்டனான்ட்டு இல்ல விடு காப்பாத்த வந்ததுக்கு நன்றின்ட்டு கிளம்பி இருப்பான். இதுக்கப்புறம் கிளாஸ்ல வச்சு பல இடங்கள்ல கிளிஃப் யாரையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க போல இருக்கும். கடைசியா ரூடியஸ் கிட்ட வந்து பேசுவான். 2 பேரும் இந்த விஷயத்த பேசுறதுக்கு தனியா டிஸ்கஸ் பண்ண போயிருப்பானுங்க. ரூடியஸும் என்னடா பிரச்சனை என்ன வேணும்பா. கிளிஃப் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சு போச்சுன்பா. ரூடியஸ் அதுக்குன்ட்டு மனசுக்குள்ள ஒரு வேலை லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவகிட்ட போய் எப்படி பேசலாம்னு பிராக்டிஸ் பண்றதுக்கு இது கேட்க போறானோன்னு நினைப்பான். கிளிஃப் நான் அவளதான் காதலிக்கிறேன்னு எலிநலிசா காட்டுவான். ரூடியஸ் அவளான்ட்டு ஷாக் ஆகுறப்ப கிளிஃப் விண்டோ பக்கத்துல அந்த அழகி இருக்கால, அவ பேரு அவ எல்லாமே சூப்பரியா, கூடவே படிப்புல கிரேட்ஸ்லயும் பயங்கரமானவ, கூடவே ஃபார்மர் அட்வென்ச்சரர் வேற. அதால இந்த மேஜிக்கல் திங்ஸ்ல அவளுக்கு பிராக்டிகாலிட்டிஸ் இருக்கு. நான் அவளை எவ்வளவு அட்மையர் பண்றேன் தெரியுமான்ட்டு சட்டையை பிடிச்சிருப்பான். ரூடியஸ் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நான் கூட இதை ஏதோ கற்பனையோன்னு நினைச்சேன், ஆனா அவன் கண்ணு வச்சிருக்கிறது எலிநலிஸ் மேலதான் நினைப்பான். கிளிஃப் நேத்து கூட அதான்டா பிரச்சனை. அங்க 6 பசங்க புள்ளைகன்னு இருந்தாங்கல்ல, அவங்க தேவையில்லாம எலிநலிஸ பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அவ டெய்லியும் ஒரு பையனோடவோ ப்ரொஃபஸரோடவோ ராத்திரியை கழிக்கிறதா பேசினாங்க. அதான் தடுக்க போனதுக்கு அடி விழுந்துச்சுன்பான். ரூடியஸ் மனசுக்குள்ள அதுல பொய் இல்ல தம்பி நிஜம்தான் நினைப்பான். கிளிஃப் கிட்ட சரிடா இப்ப என்ன பண்ணான்னு கேட்டா அவன் உனக்கு தான் அவ கூட பழக்கம் இருக்காச்சே, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடான்பான். ரூடியஸும் வெறுத்து போயிட்டு இதுக்கப்புறம் நேரா அந்த விஷயத்தை பத்தி செல்ஃபி கிட்ட பேச போயிருப்பான். அவ ரொமான்டிக் அட்வைஸான்னு கத்திருவா. டப்புன்னு லைப்ரரியில இருக்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு ஆமா உனக்கு யார் மேலேயாவது கிரஷ் வந்துருச்சா, எதுக்கு இதை பத்திலாம் கேட்கறேன்பா. ஆமா இந்த விஷயம் நமக்குள்ளதா இருக்கும்னா நான் சொல்றேன், அது வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் கிளிஃப பத்தின்பா. செல்ஃபியும் சரி சொல்லுன்பா. ரூடியஸ் இந்த கிளிஃப் பைய ஒரு பொண்ணை பார்த்ததும் விழுந்துட்டான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களா அது போல. ஆனா அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு நான் எந்த கோளாறான விஷயத்தையும் பண்ண வேணான்னு விரும்புறேன், இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அட்வைஸ் கொடுக்குறீங்களான்பா. செல்ஃபி அவ விஷயத்துல நீ ஏன்டா இப்படி அக்கறை காட்டுறேன்னா அவன் அவளை டேட்லாம் பண்ணல, ஜஸ்ட் அது ஒர்க் அவுட் ஆகாதோங்கிற பயன்பா. செல்ஃபி உனக்கு அந்த பொண்ணு மேல அப்படியேப்பட்ட ஃபீலிங் இல்லைனா கிளிஃபுக்கு இருக்க கூடாதுல. இல்ல இப்ப என்னையே எடுத்துக்க, எனக்கு ஒரு பர்சன் மேல ஃபீலிங் இருக்கு, ஆனா அது வேற மாதிரி தானன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இவருக்கு ஒரு ஆளா, அது கிரஷ் யாரா இருக்கும்ட்டு பிரின்சஸ் ஆரியல் தான் சேஃபா இருப்பாங்கன்னு பெட் பண்றான்பா. செல்ஃபி என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டே இருந்தாலும் சில பேர் அவங்க ஃபீலிங்க சொல்ல தயங்குவாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மட்டும் தானே சொன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை, அது மூலமா அவன் அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டுன்பா. ரூடியஸ் ஆனா அதுலதான் பெரிய பிரச்சனையன்பா. செல்ஃபி அந்த பிரச்சனை உனக்கு எதுக்கு, 2 பேரும் பேசி அவங்களா ஒரு முடிவுக்கு வந்தா அது எதுவா இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணிட்டு போறாங்கன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இருந்தால் சொல்றதும் சரிதானன்ட்டு மிஸ்டர் ஃபிட்ஸ் ரொம்ப நன்றின்பா. செல்ஃபி என்னால உனக்கு உதவ முடிஞ்சதே அதுவே போதும் சந்தோஷன்பா. இதுக்கப்புறம் ஈவினிங் ரூடியஸ் எலினலிசா கிளாஸ்ல தனியா இருக்க சொல்லிருப்பான். அவளும் நீ அடிக்கடி இப்பெல்லாம் கூப்பிட மாட்டே, எதுக்கு கூப்பிட்ட, பின்னால இருக்கிறது யாருன்னு கேப்பா. ரூடியஸும் இங்க பாருடா தம்பி, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் மேல பழியெல்லாம் போட்டக்கூடாதுன்பான். கிளிஃப் நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன்பான். ரூடியஸும் சந்தோஷம்ட்டு கிளிஃப் அறிமுகப்படுத்தி வைப்பான். எலினலிசா அவன் ஜென்டில்மேனா இருப்பான் போலயே, எதுக்கு இவன் என்ன பார்க்கணும்னு கேட்டான்பா. ரூடியஸ் உங்ககிட்ட வரணும்னு நினைச்சான், அதான் என் மூலமா வந்தான்பா. கிளிஃப் எனக்கு உங்களோட அழகை பார்த்து ரொம்ப ஆசை, நான் உங்களை ரொம்ப அட்மையர் பண்றேன், உங்க கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்திக்க விரும்புறேன்பா. எலினலிஸ் டப்புன்னு ரூடியஸை தனியா கூட்டிட்டு வந்துட்டு டேய் அவங்ககிட்ட எவ்வளோட வாங்கினீன்பா. ரூடியஸ் நான் ஏதோ பிம் பண்ணுவேன்னு நினைக்கிறா போலன்னு நினைச்சிட்டு எங்க காசுலாம் நான் வாங்கலின்பா. எலினலிஸ் என்னை பத்தி தான் உனக்கே தெரியும்லடா ரூடியஸ், இப்படிப்பட்ட நல்ல பையனை கூட்டிட்டு வந்துட்டு கேவலமா நடந்துக்கிறேன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள நான் கேவலமா நடந்துக்கிறேன்னு நினைப்பான். எலினலிஸ் கிட்ட இங்க பாரு, நான் ஒன்னும் அவனை ட்ரிக் பண்ணிலாம் கூட்டிட்டு வரல, அவனா விருப்பப்பட்டான் அதான் கூட்டிட்டு வந்தன்பா. எலினலிஸ் அப்படியே அனுபவம். ரூடியஸும் என் மாஸ்டர் ராக்ஸி மேலும் கூட சத்தியம் பண்ணி சொல்லுவேன்பா. எலினலிஸ் ஆனா இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்க முடியாது என்னாலன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இந்த மாதிரி சமயத்துக்காக ஏதோ ரூம் புக் பண்ணி வச்சுட்டு அவனை துரத்தி விடுவான்னு பார்த்தா இவன் இப்படி பேசுறான்னு நினைப்பான். அவளும் இங்க பாரு என்னால இந்த மாதிரியான பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ள எல்லாம் போக முடியாதுன்பா. ரூடியஸ் அப்பன்னா மறுத்துறன்பா. எலினலிஸ் உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வராதேன்னு கேட்டா ரூடியஸ் உண்மையை பேசி எனக்கு பிரச்சனை வரதெல்லாம் பார்க்காதேன்பா. எலினலிஸும் சரின்ட்டு கிளிஃப் கிட்ட போனவ நாங்க 2 பேரும் பேசுறப்ப கேட்காத வெளியே போன்பா. கிளிஃபுமே ரூடியஸ் போறதுக்கு முன்னால தேங்க்யூ சொல்லுவான். ரூடியஸ் மனசுக்குள்ள ஏதாவது பெஸ்ட் அவுட்கம் வந்தா போதும்ட்டு காம்பிருப்பான். அடுத்த நாள் ரூடியஸ் கிளாஸுக்கு வந்து பார்த்தா எலினலிஸும் கிளிஃபும் ஜோடி போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ரூடியஸ்க்கு இதை பார்த்து ஷாக்கு தாங்காது. கப்பலா இருக்க முடிவை சொல்லவும் ரூடியஸும் ஏன்னு கேட்பான். எலினலிஸ் என் ஹார்ட் பீட்டே ஸ்கிப் ஆகிற அளவுக்கு ப்ரொபோசல் கொடுத்தான்,
அதான்பா. ரூடியஸ் சாபத்தை பத்தி கேட்டா, எலினரிஸ் நான் கிளிஃப்காக என்ன கட்டுப்படுத்திப்பன்பா. கிளிஃப்னா உன் மனசுல இருந்தா அதுவே போதும், நான் ஒரு நாள் உன் சாபத்தை போக்குவன்பா. ரெண்டு பேரும் கப்பல் திங்ஸ் பண்றத பார்த்துட்டு லினியா தான் கொஞ்சம் கடுப்பா இருப்பா. ரூடியஸ் அப்படியே பெஞ்ச்ல உட்காந்தவன் மனசுக்குள்ள, இவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும்னா நம்ம என்ன சொல்ல, இதே போல என் சாபம் போய் நான் யார் கூடயாவது இருக்க வேண்டாமான்னு நினைப்பான். அடுத்த நாள் பார்த்தா பீச்கினுக்கான மேரேஜ் ப்ரொபோசலுக்கான ஃபைட் போயிட்டு இருக்கோம். இந்த டோல்டியா மக்களுக்கு இடையில எந்த ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை சண்டையில ஜெயிக்கிறானோ அவங்க தான் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சரியான ஆம்பளைங்கிற போலான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கோம். அப்படியே ஸ்பெஷல் கிளாஸ்க்குள்ள போனா லினியா அண்ட் பர்ஷியனா இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் வரனால நாங்க எங்களோட ரூம்லயே இருக்க போறோம், மிச்சத்தெல்லாம் நீங்க பாத்துக்கணுங்கிற போல எழுதி வச்சிருப்பாங்க. ரூடியஸும் கிளாஸ்லாம் முடிஞ்சு வெளியே வந்தா ஒரு கட்ட குரல்ல மேரேஜ் ப்ரொபோசலுக்காக குவாகுமே ரூடியஸும் கூட சண்டை போடணும்பாங்க. அவனும் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கும், கிட்டவே பார்த்தா ஒரு ஆம்பளையும் இருப்பான். ரூடியஸ் என்னங்க அந்த டோல்டியா சட்டம் போலவான்பா. அந்த ஆளும் ஆமான்கவும். ரூடியஸ் பேக பின்னால வச்சுட்டு ஏங்க நான் ஆம்பளைங்க ஸ்ட்ரைட்டு கிளம்புவான். பார்த்தாம ரூடியஸ் முன்னால வந்துட்டு டே உன்னை தேடி யாரா வந்தா, நான் பர்சனாக்கு லெட்டர் அனுப்பிச்சேன், அவதான் உன் கூட சண்டை போட சொன்னான்பா. ரூடியஸ் இதுதான் மிச்சத்தை நான் பாத்துக்கிறதான்னு நினைப்பான். பார்த்தா ரூடியஸ் அசால்ட்டா காலி பண்ணிட்டு போயிருப்பான். இதுக்கப்புறம் செல்ஃபி லைப்ரரிக்கு வந்தவ, ஆமாடா ரூடியஸ் என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, அங்க என்னடா அவ்வளோ கியூவன்பா. ரூடியஸ் லினியா அண்ட் பர்ஷியனாவை கட்டிக்க போறவங்க என்ன தோக்கடிச்சிட்டு தான் அவங்கள போய் கட்டிக்கணுமான்பா. செல்ஃபியும் இதெல்லாம் நீ முடிவு பண்ற விஷயம் இல்லையாச்சே, டோல்டியா சீஃப் தானே இந்த மாதிரியான விஷயங்களை முடிவு செய்யணும்பா. ரூடியஸ் என்ன பண்ண டோர்னமெண்ட்டு எல்லா ஆம்பளைகளும் வரானுங்க, நானும் என்னடான்ட்டு போயிட்டு இருக்கேன்பா. செல்ஃபி கூட்டத்துல ஒரு பொண்ணு இருக்கானுங்கப்பா. ரூடியஸ் டப்புன்னு கியூட்டா இருந்தாளான்னு கேட்பான். அவ அப்படியா உங்க அப்பா மாவனேன்ட்டு காம்பிருப்பா. ரூடியஸ் குழம்பிருப்பா என்னங்க சொன்னீங்கன்னு. இதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபிட்ஸ் செல்ஃபியை தேடி வருவான் ரூடியஸ். பார்த்தா பாடி காடி அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மேஜிக்ல எல்லாம் சாஃப்ட் ஹார்ட்டா இருப்பீங்க போலயன்பா. ரூடியஸை பார்த்ததும் பாடி காடி சிரிச்சுட்டே வந்தவன், ஏய் உன் கூட சண்டை போடணும்னா உங்களை எல்லாம் தாண்டி போகணும்னு சொன்னாங்க, அதான் எல்லாத்தையும் அடிச்சு பொழந்துட்டு வந்தேன். நீ தானே கிரேட் ரூடியஸ், என் ஃபியான்சே கிஷிரிகா கிஷிரிசு, கிரேட் டெம்பரர் ஆஃப் த டீமன் வேர்ல்ட், உன்னை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா. நான் டீமன் கிங் பாடி காடி, நான் உன்னை டிவலுக்கு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன்பா. ரூடியஸ் சத்தண்டான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண தயாராயிருப்பாங்க. இதை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுத்து போட்டிருப்பாங்க. பாடி காடியும் என்னடா என்ன ஆச்சுன்பா. ரூடியஸ் கொஞ்ச நேரம் இருங்க என் மந்திரத்தடி எடுத்துட்டு வந்துட்டோன்பா. பாடி காடி கண்டிப்பா மத்த மனுஷங்களா இருந்தா ஒரு மாதிரி நடுங்கிட்டு நிப்பானுங்க, நீ ரொம்ப காமன் கம்போஷரா இருக்கியே, அதான் என் ஃபியான்சி உனக்கு பில்டப் கொடுத்துருப்பா போலன்பா. ரூடியஸும் அவ கொடுத்த கண்ணை பத்தி சொல்லுவான். பாடி காடி அவ உன்ன வேற லெவல்னு சொன்னா, அவ அப்படி எக்ஸைட்மெண்டா பேசி ரொம்ப நாள் இருக்குன்பா. ரூடியஸ் நான் அவ்வளோலாம் ஸ்பெஷல் இல்ல, எனக்கு என்ன ஆவரேஜ் பர்சன் கிட்ட இருக்கிறத விட மானா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்பா. பாடி காடி சிரிச்சுட்டு அந்த ரூடியஸையும் குறை சொல்லிட்டு, அவ உன்ன லேப்லேஸை விட பயங்கரமானவன் சொன்னா, அவ அப்படி யாரையும் சொன்னது கிடையாது, அதை வச்சு பாக்குறப்ப இந்த உலகத்துல உங்ககிட்ட கிரேட்டஸ்ட் மானாதான் இருக்கணும்பா. ரூடியஸ் அப்படியா, ஆனா நான் பல நாள் ட்ரைனிங் எடுத்தனால தான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சதுன்பா. பாடி காடி ட்ரைனிங் மட்டுமே லேப்லேஸுக்கு போட்டியாளனா இருக்க பத்தாதுன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னால முடியாதுன்னா ரீஎன்கார்னேட் ஆனா என்னால மட்டும் எப்படி, ஒருவேளை இந்த மேன் கார்டுங்கிற வந்தா ஏதாவது ஹேக் இது பண்ணிருப்பானோன்னு நினைச்சிட்டு, ஜஸ்ட் இங்க பாருங்க நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், ஆனா இந்த ஆள் பேரை சொன்னதும் நான் அவனோட ஆளு இல்ல கைக்காரன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன திடீர்னு மட்டும் தாக்கிறாதீங்கன்பா. பாடி காடி சரி டீமன் கிங்க நான் உனக்கு என் வார்த்தையை தரன்பா. ரூடியஸும் மேன் கார்டை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, பாடி காடி இந்த பேரு உனக்கு எங்க இருந்து தெரிய வந்துச்சுன்பா. ரூடியஸ் கனவுல இங்கவும் கனவுலையான்ட்டு பாடி காடி முழிக்கிறத பார்த்துட்டு, ரூடியஸ் அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, பாடி காடி எதுவும் தெரியாதுன்ட்டு பயங்கரமா கத்தி சிரிச்சுட்டு, டே தம்பி என்ன போலவே சரி இப்பெல்லாம் சோகமா இருக்காதேன்பா. ரூடியஸும் கத்தி சிரிப்பான். சுத்தி இருக்கவங்கள ஆக்வர்டா பார்ப்பாங்க. செல்ஃபி அந்த ஸ்டாஃபை கொண்டு வந்து கொடுத்துட்டு, சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்பா. ரூடியஸ் நான் தானே உங்களை தாட்டி விட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. செல்ஃபி இங்க பாரு யாரும் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, உன்னால முடியலனா ஜஸ்ட் காலில் விழுந்து கூட கதறி சர்வைவ் ஆக மட்டும் பாருன்பா. ரூடியஸ் மஜஸ்டின்னு கூப்பிடுவான், அவன் பாடினே கூப்பிடுன்பா. ரூடியஸும் கிங் பாடி எனக்காக நீங்க ஒன்னு பண்ணணும், நான் சப்போஸ் மேட்ச்ல தோத்தால என்ன உயிரோட விட்டுறணும்பா. பாடி காடி மேட்ச்க்கு முன்னாலேயேவா யாரா நீ இப்படி வேடிக்கை காட்டுறீன்பா. ரூடியஸும் உயிர் விஷயத்துல விளையாடக்கூடாதுன்பா. பாடி காடி ஊருப்பட்ட மானாவை வச்சுக்கிட்டு நீ பயக்கலாமா, ஏன் அவன் மேல நம்பிக்கை இல்லையான்பா. ரூடியஸ் 2 வருஷம் இருக்குங்க இந்த டிராகன் கார்டுங்கிறவன் நான் மொத்தமா முடிச்சு விடவே பார்த்தான்பா. பாடி காடி டப்புன்னு சைலண்ட் ஆகவும். ரூடியஸ் மனசுக்குள்ள மேன் கார்டுங்கிற பேரை பத்தி சொல்லி அவன் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல, ஆனா இவன் பேரை சொல்லி ரியாக்ஷன் எப்படி இருக்கே, ஒருவேளை ஆஸ்டர்ட் இவனுக்கு ஆகாதவனும் நினைப்பான். பாடி காடி அப்ப சரி உனக்கு ஒரு ப்ரொபோசல்ன்ட்டு, நீ உன்னோட ஃபுல் மேஜிக்கை பயன்படுத்தி என்ன தாக்கு, என்னை காயப்படுத்திட்டா நீதான் ஜெயிச்ச, காயப்படுத்தலைன்னா அப்புறம் இருக்குன்பா. ரூடியஸும் சரி இதுக்கு ஒத்துக்கிறேன்பா. ரூடியஸ் தாக்க ஆரம்பிக்கிறப்ப மனசுக்குள்ள போன தடவை அந்த ஆஸ்டர் கூட சண்டை போடுறப்ப என் கையில ஆயுதம் இல்ல, வெறும் ஒரு கையை தான் பயன்படுத்தினேன், கூடவே ரொம்ப பயந்து போயிருந்தேன், ஆனா இப்போ என்கிட்ட டைம் இருக்கு, அதால இப்ப வெறித்தனமான தாக்குதலை வைக்க போறேன், இதை ஷேப் பண்ணி இதை என் மானா மூலமா சரியான ஷேப்புக்கு ரிஃபைன் பண்ணி இதை சாலிடாக்குவேன். இது சில செய்யற போலதான், என்னால ரொட்டேஷனை செலுத்தி தான் நச்சுன்னு கொடுக்க முடியும், இந்த ஸ்பின்னிங் அண்ட் அதோட ஸ்பீடை பொறுத்து தான் அது அவன் உடம்புல தொலைய போடும், இதை ரொம்ப ஸ்பீடாக்குற அளவுக்கு என்னோட மானாவை கம்ப்ளீட்டா செலுத்த போறோம்னு நினைப்பான். இந்த ஒரு விஷயத்த சுத்தி இருக்கவங்கள ரொம்ப ஆச்சரியத்தோட பாப்பாங்க. ரூடியஸ் தயாரான்கவும் பாடி காடி தாக்குன்பா. ரூடியஸ் வச்ச தாக்குதல்ல பாடி காடி தெரிச்சிருப்பான். எல்லாரும் பேனிக்கா இருக்கிறத பார்த்துட்டு ரூடியஸ் மனசுக்குள்ள ஒருவேளை அவன் செத்துக்கிட்டு போயிட்டானோன்னு நினைப்பான். பார்த்தா பாடி காடி எந்திரிச்சவன் திரும்ப வந்துட்டான்டான்ட்டு, ஆள் செத்து மீண்டு வந்திருக்கான் இல்லையா, அதனால குட்டியா இருப்பான். நான் போய் சேர்ந்துட்டனே நினைச்சிட்டேன்ட்டு சிரிச்சிட்டு இருக்கப்ப அவனோட மீதி பாடி பார்ட்ஸ் வந்து ஒட்டிக்கவும் அவன் நார்மலாயிட்டு, நீ உன்னை ஹீரோனே கூப்பிட்டுக்கலான்பா. ரூடியஸ் இல்லைங்க அதெல்லாம் வேணான்பா,
பாடிகாடி நீ வெற்றி அடைஞ்சதுக்கு சீரப் பண்ணணும்லன்ட்டு ரூடியஸோட கையை பிடிச்சு தூக்குவான். ரூடியஸ் மனசுக்குள்ள இதெல்லாம் பண்ணலாமா இல்லையான்ட்டு நான் தான் வெற்றியாளன்னு கத்துவான். பாடிகாடி இது இப்ப என்னோட டர்ன்ட்டு ரூடியஸ் மூஞ்சிலே குத்திருப்பான். செல்ஃபி தான் ஹீல் பண்ணி விட்டு இப்ப பரவாயில்லையான்பா. ரூடியஸ் ஃபைனா இருக்கன்கவான். செல்ஃபி இன்னைக்கு நாள் நீ பண்ண பிரச்சனைக்கு இதுவே போதும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கன்ட்டு கிளம்புவா. ரூடியஸ் உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லைன்ட்டு அவ போனதும் படுத்தவன். இன்னைக்கு நாளே ஏகப்பட்ட டிவல்ஸ் அப்புறம் டீமன் கிங்கோட சண்டையெல்லாம் வேற. சொல்ல போன நாளைக்கு அந்த பாடிகார்டியை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு தூங்கி இருப்பான். அடுத்த நாள் கிளாஸ் போனதும் பஸ் வேணா வந்துட்டு இதுக்கப்புறம் அவனும் வரமாட்டான் பாஸ், ஒன்னும் கவலைப்படாதீங்க. நேத்து எங்களுக்காக அவ்வளவு பேர் வந்து நீங்க சமாளிச்சது பரவாயில்ல, ஆனா டீமன் கிங்லாம் வருவாருன்னு எதிர்பார்க்கல. எங்க அழகு உலகம் முழுக்க பரவது போலயே. அப்புறம் நீங்க வேணும்னா லினியாவோட அந்த இடத்துல கை வச்சுக்கங்கன்பா. அவனும் கை வச்சு அவ மூஞ்சியை போராண்டி விட்டுருப்பா. இந்த இடத்துக்கு கூரை உடைச்சிட்டு பாடிகார்டி வந்துட்டு டீமன் கிங் திரும்ப வந்துட்டான்டான்பா. ரூடியஸ் இதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள என்னடா விளையாடுறீங்களான்னு நினைப்பான். ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம்ல வேற வந்திருப்பான். இந்த இடத்துல த ஃபியான்சே ஆஃப் டிஸ்பேர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.